Welcome to Kitchen Crafts. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா புடி கொழுக்கட்டை பண்ண போறோம். அது ரெண்டு பாகமா ரெண்டு மாதிரி கொழுக்கட்டை பண்ண போறோம். இதுல ஒன்னு வந்து கார கொழுக்கட்டை, ஒன்னு வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை. இப்போ எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது 1.5 கப் அரிசி மாவு, குறக்குறந்த அரிசி மாவு எடுத்துக்கிறேன். சோம்பு தூள் 1.5 ஸ்பூன் அந்த மாவுல போடுறோம். இப்போ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் பூ போடுறோம். தேங்காய் பூ திருவி தான் போடணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1 ஸ்பூன் உப்பு, சால்ட் உப்பு, பாதி மாவு ஸ்வீட் கொழுக்கட்டைக்காக நான் பாதி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பாதியாக சரி பாகமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஸ்வீட்டுக்காக இந்த மாவை எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் 3 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கெட்டியாகிற வரைக்கும் கலந்துக்கலாம். குறண்ட மாவுனால கொஞ்சம் தண்ணி செல்லும். இந்த பதத்துக்கு இந்த பிடிச்சி பாருங்க, இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றிக்கணும். ஸ்வீட் கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு இட்லி தட்டு எடுத்துருக்கிறேன். இந்த இட்லி தட்டில் இப்படி வச்சுடுவோம். இப்போ இதை இட்லி சட்டியில் வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு அரை மணி நேரம் வேக விடுவோம். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இட்லி பாத்திரத்தில் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன சட்டி வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு போடணும். பட்டை மிளகா 2 பிச்சு வச்சுருக்கிறேன். அதை போட்டு நான் சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறேன். லைட்டாக தாளித்து நல்லா முருகணுன்னே அதை தூக்கி அந்த மாவில் ஊற்றிடணும். தாளிச்சதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஆயிலெலாம் நல்லா மாவில் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அப்போ தான் காரம் இறங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக வர்ற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வேணும். இதான் அச்சு உழுவுறது. இதுமாரி தான். இதான் புடி கொழுக்கட்டை. இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வெந்திருக்கான்னு குத்தி பார்ப்போம். நல்லா இறுக்கமாக இறங்குது. நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு கார கொழுக்கட்டையை இந்த இட்லி பாத்திரத்தில் தட்டில் வச்சிடலாம். இது உடையாமல் எடுத்துக்கிறேன். இப்போ மூடி போட்டுடலாம். இது ஒரு அரை மணி நேரம் வேகணும். வேக விடுவோம். அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளறையெல்லாம் நல்லா வெந்து போய் நல்லா சாஃப்டாக இருக்குது. என் பிள்ளைங்க இதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. Subscribe to get more videos.